வாழ்க வளமுடன். காமம் உறவு சார்ந்ததா? கேள்வியே கிரிட்டிக்கலா இருக்கு இல்லையா? ஆமா, இதை பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இதை நான் 2 பகுதியா பிரிச்சு பதிவிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கேன். முதல் பகுதி நிறைய நான் இதை பொறுத்து நான் அந்த டாபிக்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல சமன்பாடு படுத்துறத பொறுத்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணவங்க கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், நீங்க போய் அதை பார்க்கலாம். அதுல விடோஸ் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. விடோஸ் எப்படி சமன்பாடு படுத்திக்கிறது அப்படின்னு. இப்ப அதற்குண்டான ஒரு மூச்சு பயிற்சி முறை மாதிரியும் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்ப 2 தீர்வுகள் இருக்கு. ஒன்னு தந்திரா முறை, அதான் அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாகவே தனக்குத்தானே காம உணர்வை சமன்பாடு செய்து கொள்வது. ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி எந்த ஒரு ஆணும் முழு ஆணும் அல்ல, எந்த ஒரு பெண்ணும் முழு பெண்ணும் அல்ல. ஆணுக்குள்ளாக பெண்ணும் பெண்ணுக்குள்ளாக ஆணும் இருப்பதனால்தான் இந்த ஈர்ப்பு. ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்ப அந்த மூச்சு பயிற்சியில ஓடக்கூடிய மூச்சு ஓட்டத்தை நாம ஒரு பயிற்சி முறையா பண்ணி நமக்கு நாம நிச்சயமாக சமன்பாடு செய்து கொள்ள முடியும். சரி, அப்படி இல்லை, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த ஒரு தீர்வுக்கு நம்ம வர்றோம். இந்த காமம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கேம். இது ஒரு விளையாட்டு தான். அப்போ ஒரு விளையாட்டு அப்படிங்கறத குறைஞ்சது ஒரு 2 பேர்னால் இருக்கணும் இல்லையா? அப்பதான் அது விளையாட்டு. அப்படி இல்லை அப்படின்னா அது ஜஸ்ட் வீடியோ கேம். லைஃப் இஸ் நாட் அ வீடியோ கேம், இட்ஸ் அ ரியல் கேம். We have to play, we have to enjoy, we have to relax, we have to feel the ecstasy, what it is, and finally we have to get it from that. இல்லையா? அந்த விளையாட்டுல நாம கலந்து கொள்ளணும், அதை என்ஜாய் பண்ணணும், அதனால ரிலாக்ஸ் ஆகணும். இதுதான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபடணும். இதுதான் நம்மளுடைய லைஃப் சைக்கிள் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதா இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ யார் ஒருத்தருக்கு தேடலும் தாக்கமும் ஏக்கமும் தீவிரமாக இருக்கோ அல்லது துரிதமாக இருக்கோ, அதே போல தேடலும் தவிப்பும் துடிப்பும் இருக்கக்கூடிய நபர் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கலாம் இல்லையா? அவங்க என்ன ஆவாங்க? காலத்தினால இணைந்து கொள்வார்கள். அப்படி இணைந்து கொள்ளும் பொழுது என்னுடைய தன்மானம் தான் முக்கியம், என்னுடைய மதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது ஒரு வட்டத்துக்குள்ளார சிக்கிட்டோம் அப்படின்னா, இத நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா இழப்பு நமக்கு தான் இல்லையா? அப்ப இதுக்காக நான் ரொம்ப எல்லாரும் தவறான இதுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுல தேடலும் தவிப்பும் இருக்கும் பொழுது அதை சமன்பாடு செஞ்சுக்கணும். அப்படி செய்யல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சாதாரணமா இப்போ ஒரு ரோட்ல 2 பேர் பேசி சிரிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணவன் மனைவி. அத இந்த விடோவா இருக்கவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ளாக ஒரு ரசாயன மாற்றம் எழும்பும். அந்த ரசாயன மாற்றம் என்ன பண்ணும்? ஒரு தாக்கத்தையும் ஒரு ஏக்கத்தையும் உண்டு பண்ணும். என்ன நினைப்பாங்க? அதை பார்த்த உடனே எப்படி பேசி சிரிச்சுட்டு போறாங்க பாரு, கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லாத அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இன்னும் தீவிரமா கூட வரலாம். அப்ப எழுந்த எண்ணம் என்ன பண்ணும்? இது இவங்களோட போகுமா? இவங்களையும் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எழுந்த எண்ணம் அவங்கள்ட்ட போய் அவங்களையும் தாக்கும். அவங்க ஒரு ஸ்ட்ராங் லவ்வர்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாதிக்காது. சப்போஸ் அவங்க ஏதோ அப்பப்ப சண்டை சச்சரவுகள் பண்ணிட்டு மன சங்கடத்துல இருக்கக்கூடிய தம்பதியர்களா இருந்தாங்க அப்படின்னா, இந்த எண்ணத்தினுடைய அலையக்கம் அங்க போய் தாக்கி அவங்களுக்குள்ளாக இன்னும் சர்ச்சைகளை அதிகப்படுத்தி பிளவுகளையே உண்டு பண்ணும். அப்போ ஒரு எண்ணத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. சோ அதனால நம்மளுக்குள்ளாக எந்த ஒரு ஏக்கமும் தாக்கமும் உள்ள அடக்கி அடக்கி வைக்க 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 என்ன ஆகும்? நமக்குள்ளாக ஒரு தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு போட்டியும் பொறாமையும் இயல்பா இது வந்து போகும். அது தப்புன்னு சொல்ல முடியாது, இது இயற்கை இல்லையா? ரொம்ப பசிக்குது, நமக்கு சாப்பாடு இல்ல, இன்னொருத்தவங்க ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு தோணும்
இல்ல நமக்கு இப்படி கிடைக்கலையே அப்படின்னு தோணும். அப்போ ஒரு எண்ணம் வந்து என்ன ஆகுது, ஒரு ரசாயன மாற்றத்தோட வெளிப்படும் பொழுது நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு பாதிக்கவும் செய்யும், தனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த பாதிப்புல இருந்தெல்லாம் விடுபடணும் இல்லையா? சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் நாம பிறவி எடுத்து வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நாம வந்து நம்முடைய தன்மானம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி, நம்முடைய கௌரவம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நாம இருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் வர்றதெல்லாம் நிராகரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நமக்கு இன்னும் இருக்க 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 அதிகமாக இந்த என்ன சொல்லலாம், ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து அதிகமாகி அது பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது அவங்களையும் பாதிக்கும், சமுதாயத்தையும் பாதிக்கும் இல்லையா? அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு என்ன வேணும், ஆனா இந்த முடிவுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து சரியான நபரா அப்படின்னு தீர அலசி ஆராய்ஞ்சு நிதானமா பொறுமையா யோசனை பண்ணி, காலத்தால கொஞ்சம் டைம் கொடுத்து யோசனை பண்ணி அதை அலசி ஆராய்ஞ்சு அந்த தேர்வை வந்து நாம வந்து எடுக்கணும். இல்லாட்டி அதனால வந்து பாதிப்பு வந்துடும். ஸோ எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வோடு இருந்து நாம செயல்பட்டோம் அப்படின்னா குறையொன்றும் இல்லை, மனம்தான் காரணம். ஏதாவது ஒன்று சிக்கி இருந்தோம்னா தான் அந்த சிக்கல் தான் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ நமக்கு வந்து சமன்பாடு அடையணும், மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். அடுத்த பதிவில் நெருங்கிய உறவுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய காம உறவு சரியா அப்படிங்கிறத பொறுத்து சிந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.